கர்த்தர் பரிசுத்த ஸ்தோத்திரம். நம்ம கடந்த நாட்களில் நம்ம தீமோத்தேயுல 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வச்சு நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஒவ்வொரு பகுதியுமே நம்ம வந்து மொத்தமாக இதை குறித்து ஒரே மெசேஜாக இருக்கிறது. ஒவ்வொரு இதை வச்சு நம்ம பிரசம் பண்ணிட்டு வர்றோம். அந்த வசனத்தை ஒரு வாசிக்கிறாங்க. நம்ம எல்லாம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். திறமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்ட பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. எவ்வளவு காரியம் போட்டுங்கன்னா 6 விஷயம் போட்டுருக்குதுல. 6 காரியத்துல நீங்க யாருக்கு மாதிரியா இருக்கணும்? விசுவாசிக்கு. மற்றவங்களுக்கு நம்ம மாதிரியா இருக்கலாம். ஆனா நம்ம வெள்ளை தொடையும் போட்டாலே அவங்க எல்லாம் சந்தோஷம் கிறிஸ்டின் சொல்லுவாங்க. நம்ம எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா கர்த்தர் விசுவாசிகளுக்கு மாதிரி ஆயிரு அப்படின்னு சொல்லிருக்காங்க. எதுல நான் சொன்னா நம்ம வந்து பார்த்தோம், வார்த்தையில நம்ம எப்படி மாதிரியா இருக்கணும். நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா, மற்றவங்களை உற்சாகப்படுத்தக்கூடியதா, மற்றவங்களுக்கு உண்மையான அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கணும் பார்த்தோம். நடக்கையில நம்ம வாழ்க்கை மற்றவங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும், மற்றவங்களுக்கு கர்த்தரை எடுத்து சொல்றதா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அப்படி பார்த்தோம். அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அன்புல எப்படி சாட்சியா இருக்கணும், மாய்மால் இல்லாத அன்பு, உண்மையான அன்பு, அந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்தோம். சரி, இன்னைக்கு ஆவியில நம்ம எப்படி சாட்சியா வாழ முடியும் அப்படிங்கிறத குறித்து பார்த்துக்கிறோம். ஆவியிலன்னு சொன்னா மனுஷனுக்கு ஆவி உண்டு, ஜீவன். அது மட்டும் இல்ல, இது நான் சொல்றது பரிசுத்த ஆவி. அப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில அவங்களுக்கு எப்ப நம்ம ஆண்டருக்குள்ள வந்துட்டீங்களோ அப்பவே ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு ஆவி கொடுத்துட்டார், பரிசுத்த ஆவி கொடுத்துட்டார். நம்ம நினைப்போம் அந்நிய பாஷை பேசி அபிஷேகத்தில் நிறைஞ்சி ஜெபிச்சாதான் ஆவின்னு இல்லை. நம்ம எப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள வந்துட்டோமோ அப்பவே நமக்குள்ள ஒரு கர்த்தர் வந்து தன்னுடைய ஆவியை வந்து கொடுத்துருக்கிறார். அது வந்து பயப்படுற ஆவி இல்லை, பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். சரி, இந்த ஆவி கூட நம்ம எப்படி சாட்சியா மாறணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றேன். அதை ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு அப்போ நம்ம எல்லாரும் மனசு விட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இந்த வசனங்களை கர்த்தர் உங்களுக்கு விளக்கி சொல்லணும், உங்களுக்கு புரியும்படியா கர்த்தர் நடத்தணும். கர்த்தாவே சப்பா தோத்திர ஆண்டவரே, உடைய அன்பின் கருத்துல கர்த்தாவே சப்பா அந்த வசனத்தை ஒப்படைக்கிற தோப்பனே சப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க தோப்பனே சப்பா. அவருடைய சத்தியத்தை இப்படி அறிவிக்க தேவரே சப்பா எங்களுடைய சமுத்திரை தாழ்த்துற தோப்பனே சப்பா. இந்த வசனத்தின் மூலமாக நீங்க எங்களுக்கு என்ன சொல்லித்தரணும் விரும்புறீங்களோ, நாங்க எப்படி வாழணும்னு விரும்புறீங்களோ, ஆண்டவரே சப்பா நாங்க எப்படி சாட்சியாகணும் விரும்புறீங்களோ அதை எங்களுக்கு கற்றுத்தாங்க. வசனம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க உங்களுக்கு ஏற்ற விதமாக கர்த்தாவே சப்பா ஞானத்தின் அளவிற்கு ஏற்ற விதமாக நீங்க கர்த்தாவே அவங்களுக்கு போதிச்சு நடத்தி கொடுங்க, புரிய வைச்சுட்டாங்க. நீங்க மீடியாத்தி தேவரி நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நடிக்க பிதாவே, ஆமென். ஆவியில எப்படி வாழன்னு சொல்லி ஒரு சாட்சியம். முதல்ல வந்து மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மேத்யூ 5:3. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு ஆவியில எளிமை இருக்கணுமா. சரி, அப்படி இப்ப என்னைய வச்சுக்கலாமே மெத்தட சொல்லு. இப்ப நான் சொல்றேன், நான் தான் ஆண்டவருக்குள்ள இருக்கிறேன், நான் தான் அபிஷேகம் நிறைஞ்சிருக்கிறேன், நான் தான் ஜெபம் பண்றேன், நான் அந்நிய பாஷை பேசுறேன், நீங்க எல்லாம் யாரு, நீங்க எல்லாம் சரியில்லை. அது சரியானதா? அப்ப எனக்குள்ள சரியான ஆவி இருக்குன்னு அர்த்தமா? அப்ப அந்த ஆவி பெருமைக்குரியாது, வரக்கூடாது. நீங்க என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பிள்ளைங்க நான் எப்படி இருக்கணும்னா எளிமையா இருக்கும் சொல்றாரு. ஓகே, யாரும் ஒருவேளை சொன்னா கூட ஓகே சரி பரவாயில்ல பார்க்கலாம். அப்போ ஆண்டவருக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையில ரொம்ப எளிமை தாழ்மை காணப்படணும். நம்ம அகந்த பண்ணிட்டு பெருமை பண்ணிட்டு இருந்தா ஆண்டவர் அடிச்சுடுவார். அப்போ கர்த்தரி ஆவி எனக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் முதலாவது சொல்றேன், உங்க ஆவியில நீங்க இருந்தா தான் பரலோக ராஜ்யம் என்ன செய்யுமா அவங்களுக்கு கிடைக்கும். நான் பரிசுத்த ஆவி பெற்று நல்லா அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணி நிறைய அதிசயம் அற்புதம் எல்லாம் பண்ணிட்டு என்ன மாதிரி யாரு உண்டு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன்னா பரலத்துக்கு போகவே முடியாது. அப்படி என்ன பிரயோஜனம்? நானு இந்த உலகத்துல வாழ்றதுனால நம்ம எதுக்காக கஷ்டப்படுறோம்? எதுக்காக நம்ம எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்கிறோம்? ஏன் கிறிஸ்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு வித்தியாசம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா எத்தனையோ பேர் எப்படியோ இருக்கலாம், ஆனா நம்ம வேண்டாம், அது வேண்டாம், இது கர்த்தருக்கு பிடிக்காது. எவ்வளவு தியாகம் பண்றோம்? ஏன்
பரலோகத்துக்கு போறதுக்காக நம்ம எல்லாம் செய்யறோம். நமக்கு ஒரு நித்தியத்துல ஒரு வாழ்க்கை உண்டு. நம்ம நினைக்கிறோம் இதோட நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு நம்ம நினைக்கிறோம். நிறைய பேர் இப்படிதான் சொல்றாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளை, கிறிஸ்தவ பிள்ளைக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. நித்தியமா நம்ம ஏசப்பாவோட வாழ போறோம். வாழ்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம ஆயத்தமாயிட்டு இருக்கிறோம். அப்ப நான் அந்த உலகத்துல இருந்து எல்லாத்தையும் வாழ்ந்து, நான் சம்பூர்ணமா வாழ்ந்து, நல்லா இருந்து, நான் பெருமைப்படி வாழ்ந்தேன்னா நான் நரகத்தான் போவேன். என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை தேடி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி நிறைய அதிசயம் செஞ்சு அற்புதம் செஞ்சு தீர்க்கத்து எல்லாம் பண்ணிட்டு கடைசில நேரத்தில் பெருமடிச்சு போனேன்னா நான் பரலோகம் போக முடியாது. அப்ப என் லைஃப் எல்லாம் வேஸ்ட். அதான் சொல்றாரு, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யத்துக்கு அவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? மொத்தத்துல ஆண்டவருக்குள்ள தாழ்மையா இருந்தா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா நம்மளால வாழவே முடியாது. பாருங்க, 1 கொரிந்தியர் 14:28. 1 கொரிந்தியர் 28 அர்த்தனம் சொல்லுகிறது இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவன். 32 தீர்க்கதரிசியுடைய ஆவிகள் தீர்க்கதரிசனத்துக்கு அடங்கி இருக்கிறது. 37 ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். 26 நீங்கள் கூடி வந்திருக்கிற போது உங்களில் ஒருவன் சங்கீதம் பாடுகிறான், ஒருவன் போதகம் பண்ணுகிறான், ஒருவன் அந்நிய பாஷையை பேசுகிறான், ஒருவன் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான், ஒருவன் வியாக்கியானம் பண்ணுகிறான். சகோதரரே, இது என்ன? சகலமும் பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யப்பட கடவுது. 1 கொரிந்தியர் 14 நீங்க ஆவிக்குள்ள இருக்கிறீங்கன்னா எப்படி வாழணும் அப்படிங்கறத குறித்து எல்லாம் கிளீனா போட்டிருக்கிறாங்க. நீங்க ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கு நிறைய தெரியும். நான் உங்களுக்காக கொஞ்சம் வசனத்தை அங்க வந்து சொல்றேன். நான் முதலாவது என்ன சொல்றேன்னா 26 பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். ஏன்னா ஒருத்தங்க அந்நிய பாஷை பேசுவாங்க, ஒருத்தங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, ஒருத்தங்க தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, ஒருத்தங்க போதகம் பண்ணுவாங்க, ஒரு நல்லா பாட்டு பாடுவாங்க, ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க. அவரவருக்கு என்ன தாளத்தை கொடுத்துருக்காரு அதை செய்யறாங்க. நம்ம வந்து அவங்க சரியில்லை இவங்க சரி சொல்றதுக்கே இல்லை. ஏன்னா எல்லாமே கர்த்தர்னு சொல்றாரு. எல்லாமே ஒரு சபைன்றதா இத்தனை காரியம் இருக்கும். அத்தனை எதுக்காக சொல்றான்? பக்தி விருத்திக்கு ஏதுவா இருக்கணும். மற்றவங்களுடைய பக்தியை ஜாத்தி படுத்துறவளா இருக்கணும். இல்லைன்னா நான் நல்லா பாடுவேன், நான் நல்லா பிரசங்கம் பண்ணுவேன், நான் பிரசங்கம் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட யாரும் பிரசங்கம் பண்ண தெரியுமா? அப்படி வசதியா அப்படின்னு சொன்னாலும் டமால் நான் விழுந்தேன் தான் நடக்கிறது. சபைன்னு இருந்தா எல்லாருமே இருக்கணும். என்ன இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய பக்தி விருத்தி என்னால யாராவது பக்தி ஆகுறாங்களா அது கரெக்ட். இல்லையா இன்னொரு ஐயோ அப்படின்னு சொன்னாங்களா நான் சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ எனக்குள்ள கொடுத்துருக்கிற ஆவியால நான் என்ன செய்யணும்? மற்றவங்களை உற்சாகப்படுத்தணும், மற்றவங்கள பக்திக்கு அதிக விருத்தியை உண்டாக்குறவளா இருக்கணும். இல்லைன்னு நான் என்ன சரி நான் வருஷம் எல்லாருக்கும் ஒரு சபை நடக்க வச்சுக்கோங்களேன், அது அந்நிய வருஷம் பேசி அப்படியே விஷயம் ஜெபம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா எனக்கு அதனால தான் ஒரு சர்ச்சுக்கு போயிருப்போம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அந்த ஆவிக்குரிய சபைக்கு போவேன். எந்த டினாமினேஷன் அவங்க கோவப்பட்டுருவாங்க. ஏன்னா அதனால ஒரு சபைக்கு போவேன்னா அப்போ எங்கள் அத்தை எங்களை கூப்பிட்டு போவாங்க. அவங்க பயங்கரமா அபிஷேகம் நிறைஞ்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணா சாரிங்கெல்லாம் எங்கேயோ போயிடும், டமால் விழுவாங்க, அப்படியே விழுந்துலாம் கிடப்பாங்க. எனக்கு அதை பார்த்து ரொம்ப பயமா இருக்கும். நான் ஏஞ்சல் மாதிரி இருப்பேன், அப்போ பயமா இருக்கும். நான் இந்த மாதிரி அந்த மாதிரி பக்கத்திலே போக மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி விசுவாசிக்கிறீன்னு தான் பயப்படுவோம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். இப்போ டமால் வந்து நம்ம மேலே வந்து நான் பயப்படுவேன். ஆனால் என்னைக்கு வந்து அப்போ ஏன் ஆண்டவர் இப்படி இருக்காங்களான்னு யோசிப்பேன் நான். அப்புறம் நினைச்சேன் இந்த மாதிரி பரிசுத்தம் எனக்கு வேண்டவே வேண்டாம். நான் எப்படி விழுகிறேன், எங்கே கிடக்கிறேன் யாருக்குமே தெரியாது. ஏன் விழுகு அதனால நான் சொல்றேன் நம்ம எனக்கு ஆவியே வேண்டாம்னு நினைப்பேன். அப்புறம் நினைச்சேன் ஒரு நாள் கர்த்தர் என்னை சந்திச்சாரு. என்னை ஆசிரியர் என்ன அபிஷேகம் நிறைக்கும் போது எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பயந்தேன். அபிஷேகம் நிறைஞ்சு நான் அப்படி தூக்கி அங்கே போடப்பட்டேன். எனக்கு 10 வருஷம் என் ஃப்ரெண்ட்ஸ் உடனே அன்னைக்கு நான் என்ன போயிட்டேன். ஐயோ பேச முடியல, என்ன நடக்குது என்ன நடக்குது என்னமோ ஆயிடுச்சு நோக்கு பயந்தேன். அப்பதான் சரி அங்கங்க பின்னு போட்டணும், நமக்கு தெரியல என்ன நடக்குன்னு தெரியல அப்படி அப்புறம் தான் நினைச்சேன். ஆனா அப்போ ஒரு வேளை நம்ம அபிஷேகம் நிறைஞ்சு அப்போ ஆண்டவர் இதில் போட்டிருக்காங்க, உன் ஆவி உனக்கு அடங்கி இருக்குது. அழகா சொல்லிக்கலாம்ல பாருங்க 35 37 ஒரு வருஷம் வச்சுக்க சொன்னேன். உங்களுக்குள்ள கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவி உங்களுக்கு அடங்கி இருக்கு. நீங்க கண்ட்ரோல்லாம் விடக்கூடாது. 32 37
தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால், நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கர்த்தருடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன். 37 தான் படிச்சேன். 32 தீர்க்கதரிசிகளுடைய ஆவிகள் தீர்க்கதரிசிகளுக்கு அடங்கி இருக்கிறது. பாருங்க, அப்போ உங்களுக்கு பரிசுத்த ஆவிக்கு அபிஷேகம் கிடைச்சா அந்த ஆவி உங்களுக்கு அடங்கி இருக்குது. நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு மாற முடியாது. அப்போ ஆண்டவர் சொன்னாரு, அவங்க அறியாம முழுகுறாங்க, நீ ஏன் கோலப்படுற, நான் உனக்கு கூட பரிசாவி கொடுத்துருக்கிறேன் அபிஷேகத்துக்கு, நீ எப்போ எந்த இடத்துல அபிஷேகம் நிறையலாம், ஆனால் கண்ட்ரோல் நமக்குள்ள கத்துறாரு. நம்முடைய ஆவி நமக்கு அடங்கி இருக்குது. ஒரு தீர்க்கதரிசி சொல்லுது, ஏன்னா ஒரு சர்ச்சை இருக்கும் பயங்கரமா எல்லாரும் நீ வருஷம் அபிஷேகம் ஒரு அம்மா தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சாங்க, ஒன்று இந்த பக்கம் ஒரு அம்மா தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்போ நமக்கு எப்படி கேட்கும்? யாராவது ஒருத்தர் தானே பேசணும். அதான் போட்டுக்கிறாரு, உங்களுக்கு அடங்கி இருக்குது. தீர்க்கதரிசி சொல்றது என்ன செய்யணுமா? ஒருத்தர் தான் பேசணும். ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்சா இன்னொருத்தர் அப்படியே அமைக்கணும். அப்போ அபிஷேகம் நிறைந்தேன்னு சொல்லி நான் பெருமை பண்ணிக்கிறது ஒண்ணுமே இல்லை. கத்துக்கிறாரு, அவனவனுக்கு என்ன வேணுமோ அந்த தாளத்தை நான் கொடுக்குறேன். யார் கொடுக்கறது? எல்லாமே கர்த்தர் தான் கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் எனக்கு எதுக்கு கொடுத்துருக்காருன்னா ஏதோ ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்காரு. இவங்களுக்கு ஏன் கொடுத்துருக்காரு? ஒரு நோக்கத்துக்கு. உங்களுக்கு ஏன் ஒரு பாட்டு பாடல்கள் கொடுக்கறது ஏன் ஒரு நோக்கத்தை கொடுத்துருக்காரு? இவன் சரி பண்ணி டிராயிங் போடுறேன்னா ஒரு நோக்கம். அப்போ கர்த்தர் தம்முடைய கர்த்தரை நம்மளை வச்சிருக்காரு, நம்மளை எடுத்து உபயோகிக்கிறதுக்காக வச்சிருக்கிறார். அதனால நம்ம பெருமைப்பட்டுக்கிறது ஒண்ணுமே இல்லை. அதனால ஆவியாக நடக்கும்போது நமக்கு பரிசுத்த விஷயம் வரும்போது எனக்கு ஒரு ஆசை, நம்ம சபையார் எல்லாருமே பரிசா விஷயத்தை நிரம்பணுட்டு நடத்துவார். கண்டிப்பா ஒரு மீட்டிங் வச்சு கத்துற இன்னும் நம்ம வளர்றதுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். அப்போ ஆவியில பரிசுத்த ஆவியாளர் நமக்கு கண்ட்ரோல் பண்ண வைக்கிறாரு, நம்மளை உயர்த்தவும் செய்யறாரு, நமக்குள்ள அடங்கவும் செய்யறாரு. அப்படி நானும் என்ன செய்யணும்? எப்போதுமே கண்ட்ரோலா இருக்கணும். எனக்கு பெருமை பிடிக்கிற ஆவியில எளிமை உள்ளவர் தான் வாய்க்கணும். அப்படிப்பட்டவங்க தான் பரலோகத்துக்கு போக முடியும். சரி, ரெண்டாவது நம்ம ஆவியில நம்ம எப்படி சாட்சியா இருக்கணும்னா, நம்ம கர்த்தருக்குள்ள வந்துட்டோங்கிறது எப்படி காட்ட முடியும்? பொறுமை, தாழ்மை, அதுதான் நம்ம காட்ட முடியும். கோவப்படுறனால, எச்சல் படுறாலையோ, மற்றவங்களை குற்றப்படுத்தினாலே நம்ம வந்து காட்ட முடியாது. சரி, அப்போ நம்ம சாட்சியா உடனே என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் கர்த்தரை பிள்ளைங்க ஆவியில சாட்டின எளிமையா காணப்படணும். சரி, இரண்டாவது பாயிண்ட் ஐசாயா 12 அதிகாரம் 3ஆம் வசனம். ஐசாயா 12 அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளில் இருந்து மகிழ்ச்சியோடைய தண்ணீர் கொண்டு கொள்வீர். ரட்சிப்பின் ஊற்றில் சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆமா என்னத்த ஆமாங்க நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி கேட்டா நான் என்னை பத்தி கேட்குறேன், ரட்சிக்கப்பட்டு உன் முந்தே சரியில்லை. எங்களுக்கு எதுக்கு அந்த ரட்சிப்பு கேட்க மாட்டீங்களா? நாங்களே மனசுல கஷ்டப்பட்டு பாரப்பட்டு ரொம்ப துக்கத்தோட வேதனையோட இங்க வந்து பார்த்தா இங்க வந்து ஆமா ரட்சிங்க ரட்சிங்க எல்லாரும் ஜெபம் பண்ணலாம் வாங்க அலேலியா சோத்திரன்னு சொன்னா நீங்க சொல்றீங்க, ஐயோ நானே கஷ்டம் இங்க வந்தா இங்க அதுக்கு மேல கஷ்டமா இருக்கு போறேன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் எப்படி சாட்சி வரும்? ஆண்டத்துல ஐசாயிரத்துல உங்களுக்கு எப்ப ரட்சிக்கப்பட்டுட்டீங்களோ, ஆண்டவர் உள்ள வந்துட்டாரோ உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ரட்சிப்பின் சந்தோஷம் அப்படி என்ன தெரியுமா? என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. நான் சொல்லுவேன், நீ பூ சொல்லுவேன், நான் யாருக்கும் விட மாட்டேன். அதான் சொல்றேன். ஆனால் என்ன, நான் அனாதை போல வளர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன், 90 பேர் கூட பிறந்தாங்க. ஆனால் நான் 3வது பொண்ணா பிறந்தேன். எங்கள் அப்பா மகளை போவோமா, எங்கள் அம்மா அப்பா சொல்றதான் எனக்கு தெரியும். அதெல்லாம் தூக்கி போட்டாங்களாம். ஐயோ இந்த பிள்ளை எனக்கு அது கருப்பா குண்டா அசிங்கமா பிறந்துருக்குண்ணா, எங்கள் அக்கா ரொம்ப சிவப்பு அழகா படம் தூக்கி வச்சுக்கோங்களாம், தூக்கி போட்டாங்களாம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்களை தவிட்டுக்கலாமான்னுவாங்க. அதனால பர்த்டே மறந்துடுவாங்க, என்னை கொண்டு செய்ய மாட்டாங்க. பர்த்டே மறந்து கிறிஸ்மஸுக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது நாங்கள் எங்கள் வீட்டில் 12 பேர், 9 பிள்ளைங்க, எங்கள் அப்பா அம்மா தாத்தா 11 பேருக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு தடவை என்னைய மறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன் நான். யார் 3ஆம் கிளாஸ்? சீக்காவா? அவர் 4ஆம் கிளாஸ் ஆயிட்டா பாருங்க. நான் 3ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அவளோட குட்டி எப்படி இருக்கும்? எங்க அப்பா ட்ரெஸ் வாங்க போயிட்டா நைட்டு வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா வந்தாலும் எல்லாரும் நமக்கு ஆசையா இருந்த கிறிஸ்மஸ் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆசையா இருக்கு. கிறிஸ்மஸ்க்கு நியூ இயர்க்கு எல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. எங்க அப்பா 2 செட் வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் காத்துட்டு இருக்கிறோம். நானும் குஷியா காத்துட்டோம். 10 மணிக்கு வந்தாங்க. பஸ் வந்துச்சு, லாஸ்ட் பஸ் தான் வந்தாங்க. வந்துரு எல்லாம் வச்சு வச்சாங்க. வந்தாங்க, உனக்கு வாங்கவே இல்லை இப்படி நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் அண்ணே எங்க அம்மா சும்மா தான் சொல்றாங்க. எப்படி வாங்காம இருப்பாங்க? ஒரு பிள்ளை எப்படி மறப்பாங்க? ஆண்டு சொல்றாரு, தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறக்க மாட்டேன்றாரு. நிஜமாவே எங்க அம்மா மறந்தோம். நான் வந்து பார்த்தா நிஜமாவே வாங்கலங்க. எங்க தாத்தாவுக்கு, எங்க ஆட்சிக்கு, எங்க அப்பாவுடைய அப்பாவுக்கு எல்லாருக்கும் வாங்கியிருக்கிறாங்க. ஊர்ல இருக்க
வந்துச்சு. சரி நினைச்சேன் ஆண்டவரே, சரி அப்பா சொல்றேன், எனக்கு கோவம். எங்க அப்பா, உனக்கு தனியா வாங்கி தரேன், உன்னை கூட்டு போய் தரேன், என்னை கூட்டு போய் வாங்குறீங்களே, நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ்ஸா வாங்க வைக்கிறீங்க. நிஜமாவே எங்க அக்கா கிட்ட கேட்டேன், ஏக்கா எந்த ட்ரெஸ்க்கா காஸ்ட்லியா இருக்கேன், பழப்பழான்னு இருக்கும் மாதிரி அந்த ட்ரெஸ், என் பேர் கூட சொல்றது சரி துணி அது தெரியாது. அப்போ பழப்பழான்னு இருக்கும் மாதிரி அது இருக்கு. உடனே எங்க அப்பா பழப்பழான்னு இருக்கும் பாருங்க அந்த ட்ரெஸ் எனக்கு வேணும் கேட்டு எனக்கு அந்த மாதிரி காஸ்ட்லியா வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. விடல அதை கத்த தாய் தன் பாலகனை மறந்தாலும் ஆண்டவர் மறக்க. அதனால கர்த்தருடைய கிருபையில நம்ம எடுத்துடலாம். ஆனா என்ன இருந்தாலும் கர்த்தர் எனக்குள்ள வந்ததுனால எங்க அம்மா சொல்லுவாங்க, கடைசிக்கு எனக்கு டவுட், எங்க தாத்தா இறக்கும் போது எங்க தாத்தா கூட கேள்வியும் கேட்டேன், அதாவது நீங்க எப்படி சாகும் போது எல்லாம் உண்மை சொல்லிட்டு சாவாங்க நம்ம சொல்றாங்கல்ல கதைகள் எல்லாம், நீங்க சாக போறீங்க உண்மை சொல்லிட்டு போங்க. நிஜமாவே எங்க அப்பா அம்மா இவங்க தானே, யார் சார் உங்க அப்பா அம்மா இவங்க தான், கவலைப்படாதுன்னாங்க. கண்டிப்பா ஹாஸ்பிட்டல பிறந்தேன், அதுதான் ரிசல்ட் இருக்குன்னு சொல்றாங்களா, அப்ப முடியாது. ஆனா கர்த்தர் ரொம்ப கவலைப்படுவாங்க போலாம், என்ன எனக்கு சம்டைம் ரிவெஞ்ச் வரும், ரொம்ப கோவம் வரும். அதான் அப்பதான் கோவம் எரிச்சல் சண்டை, பயங்கர சண்டைக்காரி. ஏன்னா யாராச்சுன்னு வெட்டு ஒழுத்துட்டு இருந்தான், அதை சொல்றேனே, சண்டை போட்டு அவங்க சாப்பாடு சேர்த்துட்டு போயிடுவேன். எனக்கு கோவம் வரும், எனக்கு ரொம்ப கோவம் வரும். எல்லாரும் பட்டி நாயம் பட்டி கிடக்கணும், சரியா இருக்கு பாருங்க, என் உடம்பு அதுதான் நல்லா ஹெல்த்தியா இருக்கு. யாரு நானும் சண்டை போட்டு இவன் நினைச்ச மாதிரி டமா டமா குத்தலாம் மாட்டேன், அடுத்தவங்களை குத்தலாம் குத்துனது நான் செவத்துலாம் குத்திக்கலாம் மாட்டேன். என்ன நான் ஏன் கஷ்டப்படணும், என்ன எல்லாரும் வேண்டாம். ஒரு நாள் வந்துச்சு இன்னைக்கு ஒருத்தன், சரி மற்றவங்க நம்மளை வெறுத்தாரு, கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் ஒரு கரை வைக்கல, ஒரு வேலைக்கு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் ஊழியத்தான் செய்வேன், ஊழியத்துக்காக மட்டும்தான் வாசலோட தாண்டுவேன்னு சொன்னேன். பிஏ படித்தேன், இங்கே வந்தேன் வேலை வேண்டாம், எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனால் இன்னைக்கும் அந்த 9 பேர் கர்த்தர் என்னை அழகா அருமையாக வச்சிருக்காரு, என் பிள்ளைகளை அழகாக கொடுத்து வச்சிருக்காரு. ஆனால் என்ன கர்த்தர் நேசிச்சார், அந்த சந்தோஷம் எனக்கு. எப்போ நான் யாரை பற்றி கவலையே படலை. நான் 9ஆம் கிளாஸ் வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கோவம் தான் இருந்துச்சு. 9th அப்புறம் தான் கொஞ்சம் எரிச்சலாம் அடங்கி, வேண்டாம் என்ன வாழ்க்கை, நமக்கு எவ்வளோ நாள் வாழ்கிறோமோ மற்றவங்க உதவி செஞ்சு போயிடலாம், அதுக்கு தான் நம்மளை உண்டாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுக்கப்புறம் சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள்ள வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையை முற்றிலும் மாறிடுச்சு. அப்போ நான் சொல்கிறேன், கர்த்தருடைய ஆவி, நான் நினைப்பேன் அப்போ தான் ஆண்டோடைய ஆவி எனக்குள்ள வந்துருக்குன்ட்டு. சின்ன பிள்ளை ஏசப்பட பேசிட்டு போய் வச்சுக்கோங்க, எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ஏசப்பட தான் பேசுவேன், அவங்க பக்கத்தில் இருப்பாங்க, செடிக்கிட்ட பேசுவேன், மரத்துக்கிட்ட பேசுவேன், ரொம்ப எனக்கு இஷ்டமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்டுனா ஏசப்பா தான் எனக்கு, வேறு யாரும் ஃப்ரெண்டு கிடையாது. என் உலகத்திலே எனக்கு அவர் தான் ஃப்ரெண்டு. ஆனால் நல்லா பேசுவார், நைட் உட்காந்து என் கூட வந்து உட்காந்துப்பாரு, பெட்டு பக்கத்தில் என் தலையில் பாதி பண்ணிக்குவேன், அவர் படுத்துக்குவார், நல்லா கதை சொல்லுவார். ஒவ்வொரு கிறிஸ்துமஸ்க்கு அவர் வந்து என்கிட்ட வந்து நல்லா உட்காந்து கதை பேசுவார், ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஆனால் நான் விவரம் தெரிஞ்சு கர்த்தர் வந்து தெய்வம், அதை என் ஃப்ரெண்டு மாதிரி வச்சுருந்தேன். அவர் கடவுள் நம்மளோட இருக்கிறாரு அப்படின்னு எனக்கு என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டாரு. ஏன்னா பயங்கர பாவம் செய்வேன், தப்புன்னு எனக்கு வந்து போகும் வந்து எரிச்சல் வந்து பயங்கர சொல்கிறேங்க, அடி வெளுத்துட்டு வந்துடும். நம்ம ஒரு மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துச்சு. இப்படி எங்கள் அப்பா நல்லா அடி போடுவாங்க, ஆனால் எனக்கு வலிக்காது, நான் சாப்பிட்றதா தனியாக இருக்கிறேன், ஆனால் எனக்கு வலிக்க வலிக்காது. சந்தோஷம் எனக்கு. நான் சொல்கிறேன், ஒரு வேளை என்ன ரவுடிக்கு யாராவது கூட்டு போய் அடித்தா கூட எனக்கு வலிக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் அப்பா என்னை ஸ்டான் பண்ணிட்டாங்க. இல்லையா என்னை வெட்டினா கூட ரத்தம் வந்தால் கூட எனக்கு வலிக்கிறது இல்லை சொல்லுவாங்க. ரத்தம் ஆமாம் என்ன வலிக்கிறது அப்படிங்குவேன். அப்படின்னு போயிடுவேன். ஒரு நாள் விட்டேன், சும்மா அப்படி சுண்டி விட்டேன், ஒரு ஃபேன் ஓடிட்டு இருந்துச்சு, என்னமோ அப்படின்னு சுண்டுனேன், அந்த ஃபேன் ஒரு பிளேட் போயிடுச்சு. உடனே எங்கள் ஆண் சொன்னாங்க, என்ன இது ஒத்த வரல சுண்டி ஃபேன்ல ஒரு பிளேடு போயிடுச்சேன்னாங்க. நான் என்ன செய்ய, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, எனக்கு பலம் கொடுத்துருக்காரு. அதை சொல்கிறேன், இந்த சந்தோஷம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு எனக்கு கவலையே இல்லை, இன்னைக்கு எதை குறித்து எனக்கு கவலை இல்லை, எந்த கர்த்தர் நம்ம இருக்கிறார் அவ்வளோ போது எனக்கு. அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம். ஏன்னா எனக்கு நான் எவ்வளோ பாவம் பண்ணேன், எத்தனை இப்போ கூட யாராவது சொல்லுவாங்கன்ட்டு நான் சொல்வேன், அதையாவது சொல்லிட்டு போங்க விடுங்க, என்னத்தையாவது கவலை விடு, எனக்கு கவலை இல்லை, நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன். ஆமாம் தப்பு பண்ணேன், இப்போ என்ன செய்வீங்க நீங்கள், அடித்தேன், ஆமாம் இப்படிதான் பண்ணேன், பயங்கரமாக அடிப்பேன், சண்டை போடுவேன், குஸ்தி போடுவேன், இதெல்லாம் செய்வேன். ஆனால் இன்னைக்கு என்ன ரட்சிச்சுட்டார். நீங்கள் விட நான் சொல்லுவேன், சில சமயம் என் பாவத்தை தோன்றீங்களா, நீங்கள் பாடு தோண்டிகிட்டே இருங்க, தோண்ட 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 யாருக்கு கை நான் தொடுக்கும். ஆமாம் குப்பையை தோண்டா யாருக்கு கஷ்டம். நான் ஆளை குப்பையில் போட்டு போயிட்டேன், நீங்கள் தோன்றீங்களா தோண்டிக்க எனக்கு இருக்கணும். ஏன்னா அந்த கர்த்தருடைய ஆவியான எனக்குள்ள வந்ததுக்கப்புறம் எதை குறித்து எனக்கு பயணம் போச்சு. சந்தோஷம் ஒன்று தான் போதும், நம்ம சந்தோஷமா இருக்கோம், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தலாம், அவ்வளோதான். அப்போ கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள வரும்போதும் நீங்கள் என்ன செய்யணும், நாமளும் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா பாவத்தை மதிச்சிட்டாரு, எனக்கே மதிச்சார், சமுத்திரம் தூக்கி போட்டார். இப்போ நான் சாமத்தை ஆடெல்லாம் தோண்டி தோண்டி ஈஜிப்டில் விழுந்ததெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ எனக்கு கவலை இல்லை, என் பாவத்தை தோண்டாலும் கவலை இல்லை.
ஏன்னா அப்ப ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க எதை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. உங்க சந்தோஷம் அப்படியே பரவி 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 மற்றவங்கள்டையும் போகும். அதான் சொன்னேன், எனக்கு ஒருத்தர் அடிக்க வரும்போது நீ சொன்னாங்களே, ஓகே அடிக்க போறீங்களா, ஓகே அடிங்க, வேண்டாம் நான் சொல்றேன் அடிங்கன்னு. ஏமா போமா பைத்தியக்காரி போமா அப்படி விரட்டி விட்டாங்க. அப்ப நம்ம சிரிச்சுக்கிட்டே சொன்னோம்னா நம்முடைய சந்தோஷம் மற்றவங்களுக்கு போயிடுது. நீங்க உம்முன்னு போறீங்கன்னா நீங்க சிரிச்சு ஐயோ அப்படின்னுவீங்க. சரிண்ணா உங்களுக்கே ஒரு கவலை இருந்தா கூட சிஸ்டர் இப்படி இப்படின்னு சொல்லி உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வருமா? அப்ப நீங்க வந்து கர்த்தர்ட்ட எப்படி சாட்சியா மாறணும்? உங்களை பாவத்தை மன்னிச்சார்ல, அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா? நம்ம பாவத்தை மன்னிச்சார் நம்பிக்கை இருக்கா இல்லையா? அப்ப என்னது கவலை பண்ணுறோம்? இனி புதுசா பாவம் செய்யுமா அப்பப்போ மன்னிப்பு கேட்டுக்கலாம். செய்யாம இருக்கிறது யாருமே புதுசா பாவம் செய்யுமா அப்பப்போ மன்னிப்பு கேட்டு நம்ம ரட்சிப்பு கொடுக்குறோம். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு எப்போ இருந்துச்சுன்னா நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா மாறுவீங்க. உங்களை பார்க்குற மற்றவங்களும் உங்க சந்தோஷத்துடைய எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிறாங்க, ஒரு கவலை இல்லை, நிஜமாவே எங்களுக்கு ஒரு கவலை இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, எங்கேயும் போல, ஆனாலும் கவலை இல்லை. கத்த நடத்துறேன் எதையாவது ஒரு ஆண்டு செய்யறாருல, ஒண்ணுமே இல்லையா? மயிலாடுதுறை தோசை ஒரு தண்ணியை குடிச்ச எங்க தாத்தா சொல்லுவாங்களாம், அவங்க பெரிய பாசுவாங்க, உப்பு அரிசி இருந்தா போதுமா வீட்டுல அப்படின்னு வாங்கலாம். ஏமான்னு கேட்பேன். எங்க அம்மா சொல்லுவாங்க, உப்பு அரிசி என்ன பண்ணுவாங்க, கஞ்சி காய்ச்சி குடிச்சிடலாமா அவ்வளவுதான் வாங்கலாம், தண்ணி கிடைச்சே கிடைக்கும். எங்க தாத்தா சொல்லுவாங்க அந்த மாதிரி எதுக்குமே இன்னைக்கு வரைக்கும் அப்படி நினைச்சிட்டே இருக்கோம். அன்னைக்கு கஞ்சி குடிக்க வைக்கல. கத்திர நல்லா தான் அழகா அரிசிடாம நடத்திட்டு வரேன். அப்போ ரட்சிப்பின் சந்தோஷம், நீங்க பாவம் மன்னிக்கப்பட்டுட்டீங்க நீங்க நினைச்சீங்கன்னு வச்சுக்காங்க, உங்க மனசுக்கு சந்தோஷம் வந்தே வரும். உங்க சந்தோஷம் மற்றவங்களுக்கு சாட்சியா மாறும். அப்ப கர்த்தருடைய சந்தோஷத்தை நம்ம மனசுல மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளணும். பாருங்க, இன்னொன்னு நமக்கு ஒரு பிரச்சனை வரும். கர்த்தர் இப்படி பிரச்சனை வரலன்னு நான் சொல்லவே மாட்டேன். பிரச்சனை எல்லாருக்கும் வரும். சொல்லுங்க, கொஸ்டின் காமன், ஆனா ஆன்சர் எழுதுறது அவங்கவுங்களை பொறுத்து இருக்கு பிரச்சனை. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சால்வ் ஆகும். ஆனா கர்த்தர் இல்லாத பிள்ளைகளுக்கு விழுந்து போயிடுவாங்க. உங்களை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். மெசேஜ் இப்போ கொரோனா டைம்ல அமெரிக்கால இப்போ இந்தியா வந்து போனாங்களாம், பெரிய சயின்டிஸ்டா அமெரிக்காவில் பெரிய போஸ்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பெரிய போஸ்ட், பயங்கர வேலையா. அது ஹையஸ்ட் போஸ்ட் தான். எவ்வளவு சம்பளம் பார்த்துக்காங்க, சம்பளம், சொந்த வீடு, ஒய்ஃபு, ஒரு பிள்ளை, கல்யாணம் பண்ணாரா, கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் இவ்வளவு வசதி. இந்த கொரோனா டைம்ல வந்து அது என்னாச்சோ தெரியல, லாஸ்ட் ஆனாங்கன்னு தெரியல, ஒட்டு மொத்தம் சூசைட் பண்ணிட்டாங்க. ஏன் பண்ணாங்க எது பண்ணாங்க தெரியவே இல்லை. இந்தியாவில் தான் அனுப்பிட்டாங்க. வாட்ஸ்அப் நியூஸ் வந்துச்சு. ஏன்? அவங்களுக்கு வாழ தெரியல, ஒரு கஷ்டத்தை எப்படி பேர் பண்ண தெரியல அவங்களுக்கு. நம்மளாம் கண்ணீர் விட்டு கஷ்டப்பட்டு வர்றோம், நமக்கு தெரியும். ஒரு தடவை நாங்கள் ஆலயத்தில் இருக்கும்போது ஒருத்தர் அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் கேட்கலாம் அப்படி கேட்கும்போது ஒருத்தர் கேட்டேன், சிஸ்டர் ஒரு மாதத்தில் உங்களுக்கு எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் வீடு நடத்துவீங்க? 3000 தான் போதும் சார், என் குடும்பம் நடத்துவீங்க. 3000 நடத்துவீங்களா? உங்களுக்கு எனக்கு 5000 வேணும். இன்னொரு இடம் 10,000 தரும் கூட கிடையாது. நமக்கு ஒரு 15,000 20,000 இருந்தால் தான் நம்ம வீட்டை நடத்த முடியலாங்க. என் சொந்த வீட்டை வச்சுட்டு அந்த பாடு அப்படின்னா அது இன்னொருத்தக்கிடா. எனக்கெல்லாம் 50,000 இருந்தாலும் வீட்டை நடத்த முடியும். ரொம்ப கஷ்டம், 50,000 ரொம்ப கஷ்டம், ரொம்ப லாஸ் ஆகிடுவோம், கஷ்டப்படுவோம். இன்னும் பிச்சை இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு 1 லட்ச ரூபா வந்தால் தாங்க என் வீட்டை நடத்த முடியுறாங்க. பாருங்க, 3000 ரூபா குடும்பம் நடத்துறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க, 1 லட்ச ரூபாய் கஷ்டப்படுறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. மாதம் கிடைச்சா இல்லைன்றாங்க, 1 பைசா இல்லைன்றாங்க, 1 லட்ச ரூபா சம்பாதிச்சுட்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சங்கடமும் நன்மைக்கு பாருங்க. ரோமர் ப்ராமிஸ் வேறு மாதிரி வச்சுக்கோங்க, நான் தான் நினச்சிக்குவேன். ரோமர் 8:28 பாருங்க. எப்போதும் என்ன ஒரு பிரச்சனை வரட்டுமே நினைப்பேன், கர்த்தருடைய சகலமும் நன்மைக்கு ஏதுவார்கள். அந்தபடியே ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் என்னவென்று அறியாமல் இருக்கிற 28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கும். அப்போ கர்த்தர் நீங்க நினைச்சீங்க உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனை வச்சா அது கருண் நன்மைக்கு. நான் சில சமயம் முந்தியில் எங்க அப்பா ரொம்ப அடிச்சிருக்காங்க, நான் படக்கூட இந்தியா கொட்டி விடுவேன், அது வேற கஷ்டம். எனக்கு அவ்வளவு புத்தி கிடையாது வச்சுக்கோங்களேன். கெதிக்களை பார்க்க மாட்டேன், என்னமா கொட்டிடும் உடைச்சுவேன்.
அதே மாதிரி எங்க வீட்டுல எப்படியெல்லாம் பட்டினான்னு சொல்லுவேன். எங்க அப்பா நிறைய அடிச்சிருக்காங்க, நான் அடிக்க மாட்டேன். ஓ நீ வீடு கிளீன் பண்ணல, கழுவு விடல போல, அதான் நீ கொட்டிட்டியா, சரி வீடு கிளீன் பண்ணிக்கலாம். காப்பி கொட்டா எனக்கு வீடு கழுவி விட்டாகணும்ல, வீடு கழுவி விட்டான்னு நினைக்கிறாரு ஆண்டு, சரியா கிளீன் பண்ண போல நம்ம வீடு கிளீன் பண்ணிக்கலான்னு. அதை ஒரு படம் எதையோ காணப்படுது, விடு என்னைக்கோ காணப்பட நீ கிடைக்கும், அதுதான் தேட வைக்கிறாரு. தேடும் போது என்னைக்கோ காணப்பட தான் கிடைக்கும். அப்போ இப்போ இந்த பொருள் காணப்பட நமக்கு நன்மையாச்சா, பொருளாக கிடைக்குது இல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தான் நம்ம இப்படி நினைச்சுக்கிறீங்க வச்சுக்கோங்க. நீங்க இந்த ஏதாவது ஒரு பிரச்சனை, ஓ இது வந்து ஏதோ ஆசை நமக்கு சொல்லி தரப்பாரு, ஏதோ நமக்கு ஆசீர்வாதம் தரப்பாரு, அப்படியே நீங்க பாசிட்டிவா நினைக்க பழகுங்க, நிச்சயமா ஆசீர்வாதமாவே இருக்கும். நான் நினைக்கிறப்பா, நான் கடவுள் நினைக்கிறேன், ஆசீர்வாதமா வச்சிருக்கேன். அதுல கர்த்தருடைய பிள்ளைகள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. அடுத்து இந்த ஒரு பயிர் சொல்ல, சங்கீதம் 51:12 3வது காரியம், ரட்சணித்தின் சந்தோஷத்தை உங்களுக்கு திரும்ப தர்றாரு ஆண்டவர். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். கர்த்தர் சங்கீதம் 51:12 ரட்சணித்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ ஆண்டவர் நம்ம ரட்சித்தப்ப சந்தோஷம் வரணும், அடுத்தது உற்சாகம் வரணும். நமக்கு சந்தோஷப்பட்டு வீட்டுல சோம்பேறியா உட்காந்துருந்தா ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவாரா? தரமாட்டார். அப்ப உற்சாகம் இருக்கணும். நம்முடைய உற்சாகம்னா வீட்டை சுத்தம் பண்றது, கிளீன் பண்றது, வேலைக்கு போறது வர்றது, எல்லா காரியம் இருக்கு. எத்தனையோ காரியங்கள் இருக்குல்ல. நம்ம ஐயோ என்னத்த சரி அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட்டு இருக்கும். கடைசியில் பிசாசு தான் வந்து நம்மகிட்ட உட்காரணும். வீட்டில் வேலை செய்யலைன்னா எப்படி முடியும்? நல்ல காசு உழைக்கணும் வேணும். நான் உழைக்க போக மாட்டேன்னு சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ ஒருவேளை நான் சம்பாதிச்சது இல்லை, இன்னைக்கு எனக்கு பணம் வேணும்னாக்கும் என்ன செய்வேன், அடவி சொல்லிக்கிங்களே, உற்சாகமாக வேலை செஞ்சால் தருவேன்னு சொல்லிக்கிங்களே, வேலை செய்து கூலிக்கு பார்த்து நான் இருக்கேன்னு சொல்லிக்கிங்களே அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்து அன்னைக்கு தான் ஃபுல் கபோர்டெல்லாம் நான் ஒருத்தியாவே எடுத்து இங்கே தள்ளி வைப்பேன், தங்க தள்ளி வைப்பேன். ஏதாவது அப்போ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஆண்டவரே நான் க்ளீன் பண்ணிட்டேன், கூலி கொடுத்துருக்கேன், எங்கள் மாமாவுக்கு விடுவேன். வருவ சொல்லாங்க, இன்னைக்கு போனஸ் போட்டான்னு வருவாங்க. சில இப்போ 25ஆம் தேதி எங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்பா சோத்திரம் இவ்வளோ போதும் நமக்கு என்ன. அப்போ நம்ம சுறுசுறுப்புடன் கத்தத்துல சுறுசுறுப்புடையும் ஆஸ்தியை பெருக பண்ணும். அப்போ நம்ம உற்சாகமா சந்தோஷமா சுறுசுறுப்பா இருந்தாலே நம்ம வீட்டில் ஆட்டோமேட்டிக்கா காசு பணம் எது வேணுமோ அது. வெறும் காசு பணம் மட்டும் இல்லை, காசு பணம் வந்து வியாதி வந்துட்டா அங்கிட்டு போயிருமே எல்லா காசும். ஆசீர்வாதத்தை தருவாராங்க, வேண்டியதெல்லாம் தந்துருவார். அப்போ நீங்க என்ன செய்யணும், சுறுசுறுப்பா உற்சாகமா இருக்கணும். இடத்துல உற்சாகத்தின் ஆவி. அப்ப எனக்குள்ள ஒரு கர்த்தருடைய ஆவி இருக்குன்னா நான் உற்சாகமா இருக்கணும். நான் என்னையும் நான் எடுத்து செய்வேன். ஒரு எனக்கு சேர்த்தான பிரசங்கம் நம்ம உற்சாகம் நம்மளே சோம்பேறி இருக்கும்னு நினைச்சுக்குவேன், பயமா இருக்கும். அப்போ உற்சாகமான ஆவி உங்களை தாங்கும்படி கர்த்தர் செய்வார். அடுத்தது பாருங்க, யோவான் 14:16. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உங்களுடைய மனசாட்சியில சத்தியத்துக்கு சாட்சியா வாழணும். நீங்க கத்துற சத்தியத்துக்கு சாட்சியா வாழுங்க. உங்க மனசாட்சி, ஏன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறாங்க, சத்திய ஆவியாக தேற்றவாளர். சத்திய ஆவினா வேத வசனம். சரி, யோவான் 14:14 பாத்தீங்களா? ஓகே, யோவான் 14:14 சத்திய ஆவியாகிய தேற்றவன உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன், எப்படின்னு நான் சொல்லுவேன், ரொம்ப கஷ்டப்படுறியா, வேலை ஜாஸ்தி இருக்குதா, பேசாம ஆண்டோட சொல்லி ஏசப்பாவுக்கு ஏஞ்சல் வந்தார்ல, மற்ற 4:11 ஏஞ்சல் வந்தார்ல, வந்து ஏசப்பா ஹெல்ப் பண்ணிட்டு போறாருல. ஏசப்பா ரொம்ப பாஸ்டிங்ல ஜெபம் எடுக்கும் போது அவர் டெஸ்ட் எல்லாம் முடிஞ்சோடனே பணிவுடைய ஆவிகள் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டான். நாங்க இப்ப ஏசப்பாவுக்கு ஆவிகள் இருக்குல்ல, வேதம் சொல்லுது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஞ்சல்ஸ் இருக்காங்களாம். ஆனா நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன செய்யறோம், உட்கார் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறோம். என்னை சும்மா இருக்க விடாதீங்க, என்ன வேற ஏவுங்கன்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, சத்திய ஆவிய தேற்றவளை நம்ம கொடுத்துருக்காரு, பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்காரு. அப்ப நம்ம என்ன கேட்கணும், நமக்கு ஏதாவது பிரச்சனை வருது, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நான் நிஜமா இன்னைக்கு வரைக்கும் ஆகுதுப்பா, எனக்கு எந்த ஒரு காரியம் என்ன தெரியும், ஒரு பொருள் காணா போயிட்டா கூட ஏசப்பாரு எங்கேயோ வச்சு விட்டேன், ஏசப்பா எனக்கு கொஞ்சம் தேடித்தாங்களே அப்படின்னு கேட்பேன். அவங்க சர்வெண்ட் இல்லை, நமக்கு ஒரு ஃப்ரெண்டு. நமக்கு அப்படி அவங்க உதவி செஞ்சாக்கா நம்ம அவங்க சர்வெண்ட் ஆயிடுறாங்களா, நமக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ண, நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் எங்கே காணப்பட்ட ஏசப்பா தேடு கரெக்டாக அது வரைக்கும் தேடி இப்போ கிடைக்காது, அப்படியே போயிட்டு தேடவே கிடைக்கும்.
உடனே எங்க அப்பா சொல்லுவாங்க, பத்திரதே எங்க அப்பா சொல்லுவாங்க, நீ தான் ஒன்று வச்சிருப்ப அதான் எடுத்து கொடுக்கணுவாங்க. உங்களுக்கு ஐயப்பா தேடி எடுத்து தப்பா, நான் ஏசப்பட ஜோம் பண்ணே கிடைச்சது, எவ்வளவு தேடா கிடைக்கலையா நாங்க, அது எனக்கு தெரியாது. அப்ப என்ன சொல்றாரு, சத்திய ஆவியை தேற்ற உடனே நீங்க வச்சுக்கணும். உங்களுக்கு நீங்க உங்களுடைய பிரச்சனைக்கு உங்க தேற்ற உடனே கூப்பிடுங்க, உங்க ஹெல்ப்பரை கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன், என்னால் நான் நிஜமா சொல்றேன், என்னால் நடக்கவே முடியாது, கால் ரொம்ப வலிக்குது சப்பா, ஒரு ஆட்டோ கொண்டு வந்து கொடுங்களேன் எனக்குருவேன். அதே 10 நிமிஷம் டைம் ஆண்டவரே, நான் 10 நிமிஷம் வெயிட் பண்றேன், நம்ம 5 நிமிஷம் கூட சொல்லலாம், நானே சும்மா 10 நிமிஷம் கிடைக்கிறது சொல்லுவேன். கரெக்டாக ஆட்டோ வந்து நிற்கும் முன்னாடி, எங்கே போகணுமான்னு போங்க, கர்த்தருக்கு சோத்திரம், நமக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாரு. நீங்க எத்தனை தடவை நினைச்சிருக்கேன் அது மாதிரி, இப்பவும் அப்படிதான், இன்னமும் என் லைஃப்ல நான் மறக்க மாட்டேன். அப்போ நீங்க என்ன செய்யுங்க, சத்திய ஆவியாக தேற்ற உடனே உங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு, நீங்க தேற்ற உடனே நீங்க யூஸ் பண்ணுங்க. ஆண்டவரே பரிசுத்தாவினே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க சப்பா, நான் தனியா இருக்கேன், கஷ்டமா இருக்குது, எனக்கு என் மகளுக்கு சொல்லுவேன். கரெக்டா பாருங்க, லண்டன்ல 2 நர்சஸ் வச்சுட்டு போட்டுறாங்க, சூப்பர்வைசர்ன்றாங்க, பார்த்தாங்க நர்சஸ் 2 பேர் இருக்காங்க, 22 பேஷண்ட்டை பார்க்கணும். என் மகிட்ட சொன்னது, நான் ஜோமனு ஆண்டவரே சப்பா உங்க ஏஜென்ட்ஸ் அனுப்புங்க, என் மகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மாமி ஈஸியா முடிஞ்சிச்சு. உடனே அவங்க பார்த்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாலும் நீ பாக்குறீன்னு அப்படி இப்படி சொல்லிட்டு இவனையே போட்டு விட்டுறாங்க. நிறைய எல்லா பேஷண்ட் வரும்போது இவனே தூக்கி போட்டுடுறாங்க. விடு ஆண்டவர் உன் கூட இருக்காருல்ல, அதனால தான் ஆண்டவரே என் பிள்ளை கை வச்சு பேஷண்ட் யாரும் சாகக்கூடாது. நான் அப்படிதான் ஆண்டவரே, ஆண்டவரே என்ன வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் கனவுகள் இருக்கு ஆண்டவரே சப்பா, அவங்க எல்லாம் நல்லாகி சந்தோஷம் விட்டு போயிடணும். என் பிள்ளை கை முன்னாடி சாகக்கூடாது யாரும், வேற வார்டுக்கு போய் இறந்து எனக்கு தெரியாது, என் பிள்ளை வார்டில் இருக்கக்கூடாது யாரும் கூட. 22 பேஷண்ட் இருக்காங்க, போவாங்க எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆகி சந்தோஷம் போவாங்க, வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு போவாங்களாம். அப்புறமே நிறைய வேலை கொடுத்தா நம்ம எப்படி செய்ய முடியும்? நம்ம என்ன செய்யணும், கஷ்டமா இருக்கும் நமக்கு. பேஷண்ட்ஸ் இருக்காங்க, பெரிய பெரிய பிரச்சனை, எல்லாரும் நம்ம கையில் கொடுத்துருவாங்க, நீ கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சுருக்காங்க. கிரேசியா அப்படிதான் கஷ்டப்படுறது, நீ கஷ்டப்பட ஏன் சொல்ற, ஆண்டவர் கூடு, ஏஞ்சல்ஸ் கூடு, ஹெல்ப் பண்ண வைங்க. அப்புறம் என்ன செஞ்சீங்க, சத்திய ஆவியை தேற்றவங்க உங்களுக்கு இருக்கிறால நீங்க என்ன செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அப்போ சத்தியத்துக்கு சாட்சியா இருக்கும். அப்படி இருக்கும்போதுதான் சத்திய ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரு, நமக்கு எல்லா வேண்டியதெல்லாம் செய்வார். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. அடுத்தது அந்த பாயிண்ட், ஆவிகள் லூக்கா 18:11-14 நான் இந்த சம்பவத்தை சொல்றேன் உங்களுக்கு. ஆவிக்குள் தாழ்மை வளர்க்க வேண்டும். இதுல வந்து லூக்கா 18:11-14 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க. ஒரு வாரம் கூட சொல்லுறாங்க கூட சொன்னாங்க. 2 பேர் பிரேயர் பண்ண போனாங்க. ஒருத்தர் பாவம் மேலவா பாவியாகி மேற்கிருவியாகி ஆண்டவரே சொல்லி போனாரு. முன்னாடி ஒரு ஆண்டவரே நான் கரெக்டா தசவா கொடுக்குறேன், இந்த அவன மாதிரிலாம் கிடையாது, நான் கரெக்டா சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நீங்க என்ன எனக்கு ஆசீர்வதிங்க, அவன் மாதிரி இல்லை, நான் என்ன மாதிரி ரசிங்க அப்படின்னு சொல்லும்போது கடைசி யார் அடக்குறாரு, அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆண்டவரே நம்ம வேற பார்க்க முடியாது, பாவியாகி மேற்கிருவர் தன்னை தாண்டி ஜெபிச்சால அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆண்டவரே நான் நல்லா ஜெபம் பண்றேன், ஆண்டவரே சப்பா நான் நிறைய தசமா கொடுத்துருக்கேன், நான் கரெக்டா இருக்கேன், சர்ச்சில் கரெக்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்றது ஆசீர்வதிக்கப்படுறேன். அப்ப கர்த்தர் என்ன கேட்கிறாரு, தாழ்மையை கேட்கிறாரு, எளிமையை கேட்டாரு, தாழ்மையை கேட்டாரு, சந்தோஷத்தை கேட்டாரு, உற்சாகத்தை கேட்டாரு. அவளோட சந்தோஷமா இருக்க கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தர்றாரு. அடுத்தது ஒரு காரியம், ஞானத்தின் ஆவியை கொடுக்கணும் உங்களுக்கு. டியூட்டானமி உபாகமம் 34:9 யோசுவாவை போல ஞானத்தின் ஆவியால நீங்க நிரப்பப்படணும். அப்பதான் மற்றவங்க கர்த்தருக்குள்ள சரியான வழியில் நடத்த முடியும். அப்ப கர்த்தருடைய ஆவி நமக்குள்ள வந்திருக்குன்னா நீங்க என்ன செய்யணுமா, ஞானத்தின் ஆவியால நிரப்புங்க ஆண்டவரே கேட்கணும். அப்பதான் நான் மற்றவங்களுக்கு கைட் பண்ண முடியும். யாராவது நான் சும்மா நான் அவங்களுக்கு ஆலோசனை அவங்களுக்கு கேட்குமா, அது செட் ஆகாது. அப்போ நான் என்ன செய்ய, மற்றவங்க ஒரு பிரச்சனை இருக்கும் போது, ஏதோ ஒரு காரியம் போது சரியான ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு கர்த்தர் ஞானத்தின் ஆவியால் நிரப்பணும். நீங்க எப்போ கர்த்தருக்குள்ள வந்தீங்களோ அப்போ கர்த்தருடைய ஆவியை கேட்டுக்காங்க. ஆண்டவரே எனக்கு ஞானத்தின் ஆவியால் நிரப்புங்கன்னு சொல்லி கேளுங்க, உங்களோட ஞானத்தின் ஆவியால் கண்டிப்பா நிரப்பாரு. கர்த்தர் யோசுவாக்கு அதே மாதிரி ஞானத்தை கொடுத்தாரு. நிறைய உதாரணங்கள் சொல்றதுக்கு டைம் இல்லை, ஆனாலும் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது பாருங்க, நியாயம் விசாரிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும். ஐசாயா 28:5 சொல்றாங்க. இன்னொரு நிமிஷம் சொல்றேன். தேவன் பயமுள்ள ஆவியை போடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. 2 தீமோத்தேயு 1:7 என்ன சொல்லிருக்காருன்னா, உங்களுக்கு பயப்படுற ஆவி தரல, அதை தரல. இல்லை நம்ம நம்ம சேர்த்து தப்பு சொல்லிச்சிருக்காங்க, நீ அன்னைக்கு அப்படி தப்பு பண்ணல நான் சொல்லி கொடுத்துருவேன் சொல்லு அந்த மாதிரி
இந்தாங்க காசு, இந்த பணம், நம்மளை ஏமாத்தி 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 நம்மளை பிடுங்குவாங்கல்ல, நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி நம்மளை ஏமாத்தி நம்மளை வேலை வாங்கி கஷ்டம் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு தரல, பலமும் திடமுள்ள ஆவியை கொடுத்துருக்கேன். பாருங்க 2 தீமோத்தேயு 1:7. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம சொல்லிக்கிற நாம எப்படி இருக்கணும்? தைரியமா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்படிங்கும்போது மற்றவங்களுக்கு நம்ம கைட் பண்றதுக்கும் மற்றவங்களுக்கு நம்ம முன்னுதாரணம் இருக்கிறதுக்கும் சாட்சியா மாறுறதுக்கும் ஆசீர்வாதமா தருவாரு. இன்னும் ஒண்ணுதான் பாருங்க, கடைசி 1 பேதுரு 4:14 கடைசியா சொல்றேன். கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவங்களா இருப்பீங்க. சரி, எல்லாத்தையும் நம்ம சந்தோஷமா அனுப்பிட்டு நம்ம எல்லாம் வந்த பிறகு கர்த்தர் நிமித்தம் நம்ம ஆண்டருக்காக ஒளி செய்ய போகும்போது கர்த்தர் நிமித்தம் நம்மளை நிந்திப்பாங்க. கண்டுக்காதீங்க, கர்த்தர் கூட தொடக்கிருப்பாரு. சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் நீங்க நிந்திக்கப்பட்டால் நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. சொல்றாரு, முடிவு வரைக்கும் நாம என்ன செய்யறோம்? கர்த்தருடைய பரிசுத்த ஆவியில வல்லமையில நிறைஞ்சு ஆண்டவர் மற்றவங்களுக்கு சாட்சியா நிற்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுப்பாரு. உங்களோடு கூட கர்த்தருக்கு ஆசீர்வாதத்தை தரணும். ஏன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேக டைம் ஆயிடுச்சு. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிச்சு கொடுப்பாரு. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு அவங்களுக்கு? ஹல்லேலூயா. கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வசனத்தை நீங்க ஆசீர்வதிச்சு கொடுத்திருக்கீங்கப்பா. Thank you Jesus. இயேசுப்பா நீங்க தான் கர்த்தாவே எங்களோடு கூட இருக்கணும் சுவாமி. நீங்க பரிசுத்த வல்லமையை கொடுத்திருக்கீங்க, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்திருக்கீங்க, எங்களோட பாவத்தை மன்னிச்சு எங்களோட சந்தோஷம் சமாதானத்தை கொடுத்திருக்கீங்கப்பா. பயமுள்ள ஆவியை கொள்ள பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கீங்க. எங்களோடு கூட இருக்கணும், எங்களுடைய முடிவுரை நிறைந்த இயேசுப்பா எங்களோடு கூட நீங்க ஆசீர்வதித்து நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரிலே சென்றேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் நீர் எனக்காக காயப்பட்டீர். இந்த நேரத்திலுமாய் கர்த்தர் உங்களுடைய காயத்தினுடைய அந்த இரத்தத்தாலே எங்களை கழுவி எங்களை சுத்திகரிக்கிறார். இந்த வருஷத்துல கண்ணீர்கள், கவலைகள், வியாதிகள், சஞ்சலங்கள், சண்டைகள், சச்சரவு எல்லாவற்றிலும் எங்களை விடுதலையாகி நம்முடைய இரத்தத்தாலே பலன் கொண்டு இந்த புதிய வருஷத்தை காண கிருபைத்தார். இந்த கொஞ்ச நாள்ல இந்த மாசத்தை முடிக்க போயிடும், இந்த வருஷத்தை முடிக்க போயிடும். நாங்கள் பட்ட பாடுகள் போதும், உம்முடைய பிள்ளைகள் வேதனை போதும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை கொடுப்பீராக, ஒரு அற்புதத்தை செய்வீராக, பண தேவைகளை சந்திப்பீராக. மனக்கவலைகள் விசேஷமாக ஒருவருக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சண்டை சச்சரவுகள் போதும் கர்த்தாவே. எத்தனையோ பேர் மரிச்சிட்டாங்க, அவங்க கொண்டு வந்தது ஒன்றுமில்லை, கொண்டு போறது ஒன்றுமில்லை. இருக்கும் நாளளவும் இயேசுவை நாங்கள் பற்றி கொண்டு உமக்காக ஜீவிக்க கிருபைத்தார். வந்த உங்களுடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பத்துல ஆசீர்வாதத்தை கொடுங்க. யார் யார் சுகவீனமா இருக்காங்களோ சுகத்தை கொடுங்க. யார் யார் பண தேவைகள் வேணுமோ பண தேவைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தும். கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் ஓடி போவதாக. குடும்பத்துல கர்த்தாவே நீரே மத்தியஸ்தராக இருந்து எல்லாவற்றையும் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது புது பலன் அடைந்து நாங்கள் உங்களுக்காக ஜீவிக்க கிருபைத்தார். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று செய்ய கிருபைத்தார். வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.
ஆமென்.